ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃப்ளஃபியும் ஜிஞ்சரும் உங்களுக்கு ஒரு சில நல்லதுகள் சொல்லித்தர போகிறாங்க. சரிங்களா? பார்க்கலாமா இந்த வீடியோவில்? வெயில் காலம் ஆரம்பித்தாவே குருவிகளுக்கும் அப்புறம் தெருவில் இருக்கிற நாய்களை தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஃப்ளஃபி அண்ட் ஜிஞ்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளஃபி ஹாய் பசங்க, நாங்கள் ஃப்ளஃபி அண்ட் ஜிஞ்சர் பேசுகிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கோம். நாங்கள் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வெயில் காலத்தில் தண்ணிக்காக யாருமே கஷ்டப்படக்கூடாது. ஆமாம், நமக்கு வாட்டர் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்ட்ரீட் டாக் அண்ட் பேர்ட்ஸுக்கு தண்ணி கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. ரொம்ப கஷ்டப்படுவாங்களே வெயில் காலத்தில். நம்ம உடம்புக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். நாங்கள் குடிக்க முடியலன்னா டீஹைட்ரேட் ஆகிடும். அதனால் எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணி குடிக்கல அப்படின்னா டீஹைட்ரேட் ஆகிடும். அதனால தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவான். பேர்ட்ஸ் கூட சேம் தான். ஒரு பவுலில் கொஞ்சம் வாட்டர் வச்சுருந்தா எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகும். ஏன்னா தண்ணி இல்லாமல் எங்கே போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு பிளேஸாக தொலைவிட்டு இருப்பாங்க. இந்த வெயிலில் அங்கேயும் இங்கேயும் அழகாக ஓதிட்டு இருப்பாங்க. அதனால கொஞ்சம் தண்ணி இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய நாள் பசங்க ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு பவுல் தண்ணி போடலைன்னா ஒரு கஷ்டம்தான். கொஞ்சம் தண்ணி இருந்தாவே போகுது இந்த வெயில் காலத்தில். அதனால தான் நம்ம நம்ம ஓனர்கிட்ட சொல்லணும், தண்ணி வைங்க, வர பேர்ட்ஸ் எல்லாம் தண்ணி நம்ம இதில் குடிச்சிட்டு போகட்டும்னு சொல்லணும். சிம்பிள் தான். கேட்டு முன்னாடி இல்லை டெரஸ் முன்னாடியோ இல்லை பால்கனி கார்டன் இல்லை ஒரு பவுலில் வாட்டர் வச்சு விடுங்க போதும். அவங்க இங்கே அந்த தண்ணி ஒரு பிளேஸில் வச்சோம்னா அந்த தண்ணி குடிச்சிட்டு போயிடுவாங்க. டெய்லி மார்னிங் அந்த பவுலை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் செக் பண்ணி ரீஃபில் பண்ணிடுங்க. தண்ணி இருக்கா இல்லையா பார்த்துட்டு. பேர்ட்ஸுக்கு முடிஞ்ச லெவலில் பாட் கண்டெய்னர் ஆர் ஹேங் பண்ணுற மாதிரி ஃபீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பவுலில் வச்சுட்டிங்கன்னா அவங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி நம்ம அந்த பிளேஸில் தண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும், அங்கே தண்ணி வச்சுருக்காங்கங்கிற ஒரு ஐடியா தெரியும். ஸோ டெய்லி அந்த தண்ணி அந்த பவுலில் குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓனர்கிட்ட சொல்லி நாங்கள் தண்ணி வச்சிட்டோம், நீங்களே வச்சுருங்க. இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் பேர்ட்ஸ்க்கெல்லாம். இந்த ட்ரோன் இப்படி நடந்துட்டு பறந்து போகும்போது அங்கே தண்ணி வச்சுக்கிறப்போது தண்ணி குடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், டெய்லி நம்ம க்ளீன் பண்ணி தண்ணி வைக்கும்போது அவங்களுக்கும் ஓகே நம்மளுக்கு இங்கே தண்ணி வச்சுருக்காங்க சொல்லிட்டு டெய்லி தண்ணி குடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம அது அவங்க ஹாப்பியானாவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அவங்களுக்கு டெய்லி இது பண்ணி தண்ணி குடிச்சிட்டு போகும்போது அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எஃபர்ட் நம்ம போடுறதுனால என்ன ஆகும்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு நல்லது பண்ணுறது தானே. அவங்க பாவம் தானே, அவங்க எங்கே போய் தண்ணி குடிப்பாங்க. அதனால ஒரு பவுலில் ஒரு சின்ன பவுலோ ஏதோ ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அந்த பால்கனி நம்ம எந்த ஏரியா பிளேஸ் ஓப்பன் பிளேஸ் இருப்போம் அங்கே வச்சுக்கணும். இப்படி வச்சு அவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா, உங்கள் வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு ஸ்ட்ரீட் டாக்குக்கு கொடுங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோம், நாங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டோம், நாங்கள் இப்போ போய் ஸ்ட்ரீட் டாக்கு தண்ணி கொடுக்க போகிறோம். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க, ஓகேங்களா? பெட் டாகுக்கு சில்டு வாட்டர் கொடுக்காதீங்க. நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டர் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒத்துக்காது, ஏதாச்சும் உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடுது. பேர்ட்ஸுக்கு ஒரு ஸ்மால் ஷேட் மாதிரி கூட வச்சுருந்தா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெவன்லி ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அங்கே அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தண்ணி குடிச்சிக்கலாம், கொஞ்சம் நேரம் எங்கேயாச்சும் இருக்கலாம். ஏன்னா வெயிலில் அலைஞ்சிட்டே இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப டயர்டாயிருவாங்களே, பாவம் தானே அவங்களும். நிறைய பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளமெங்குக்குன்னு தொலைவிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா தண்ணி அங்கே தானே இருக்கும், அங்கே போய் குடிக்கிறதுக்காக தொலைவுவாங்க. அதனால நம்ம அது கலைஞ்சின்னா ரொம்ப அவங்களுக்கு பாவம் தண்ணி இல்லாமல் எங்கே கிடைக்குமோன்னு அந்த வெயிலே சுற்றிட்டு இருப்போம். அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு. நாங்கள் 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் உங்கள் ஆக்ஷன் தானே முக்கியம். ஒரு பவுல் தண்ணி வச்சு நிறைய உயிரினங்கள் ஆர்டருக்காக ஃபில் பண்ணுங்க. ஒரே ஒரு சின்ன பவுல் அது தண்ணி இருந்தால் போதும், அவங்க லைஃப் சர்வை பண்ணிப்பாங்க. நாம் ரொம்ப பெரிய ஹெல்ப்பெல்லாம் எதுவும் பண்ண போகிறல. நம்ம வீட்டில் தண்ணி இருக்குது, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கொண்டு போய் டெய்லி வைக்கிறதுல என்ன போதும். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி தானே. அவங்க தண்ணி குடிச்சிட்டு அவங்க வாட்டுக்கு போய்க்குவாங்க. நம்மளை என்ன டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. எங்கள் சைடில் நாங்கள் இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டோம்.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பண்ணிட்டோம். பவுலில் ஒரு தண்ணி எடுத்து நாங்கள் பால்கனியில் வச்சுட்டோம். பேர்ட்ஸுக்கு வந்தாங்க கூட பேர்ட்ஸு குடிச்சிட்டு போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் வந்தால் கூட தண்ணி குடிச்சிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் நாங்கள் சொன்னதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் தண்ணி ஊற்றி பால்கனி இல்லாட்டி டெரஸில் இல்லாட்டி ஏதோ ஒரு பிளேஸில் ஓப்பன் பிளேஸில் அவங்களுக்கு எங்கே வர முடியுமோ அந்த பிளேஸில் தண்ணி வச்சிருங்க. நாங்கள் வச்சுட்டோம். இப்போ அதனால் பேர்ட்ஸும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. நீங்கள் ஹீரோ ஆகணுமா? அப்போ இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. See you. தேங்க்யூ பசங்களா. நம்ம வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? பாய் பாய்.